ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோசுகி சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி தண்ணி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, 6 தக்காளி, அப்புறம் ஒரு கட்டை பூண்டு தொளிச்சு வச்சுருக்கேன். வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், தனியத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரிசி மாவு 1/2 கரண்டி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு கூட நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கட்டி பட்டுரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா ரொம்பவே சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தினையரிசி இட்லி செஞ்சுருந்தேன். அதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.